ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன். இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள், நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள், உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள், துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய். அதுதானே உன் பிரச்சனை. என் செல்ல பிள்ளையே, நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரும் நாட்கள் உனக்கானதுதான். உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது. எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய். அன்பு நிறைந்து, அறிவு நிறைந்து, பண்பு நிறைந்து என் செல்லப்பிள்ளை உன்னை வாழ வைக்கப் போகிறேன். தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது. எல்லாமே போய்விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு. யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்டதான் இருக்கிறது. நடக்கப் போற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு அருள்வாக்கா இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த முருகப்பெருமானின் அருள் வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்து விடாதே. வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னதெல்லாம் உண்மை. இதோ உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க நான் சொன்ன ஒரு மணி நேரத்தில் எல்லாம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. சில நேரங்களில் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா முருகா, ஏதாவது அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய்தானே? உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன். ஆம் செல்லமே, இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறி. நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால், போக பயமாக இருந்தால், வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. அங்கு தெரியும் சின்ன ஒரு ஒளியை நோக்கி சென்று கொண்டே இரு. நீ எப்பொழுதும் தைரியமாக செயல்பட்டாலே உனக்கான வெற்றியும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து விடும் அல்லவா? உன்னோடு அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன். இந்த மாற்றம் இப்போதையே உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். ஆகவே எதற்கும் பயந்து விட வேண்டாம். முதலில் என் செல்ல பிள்ளை, நீ மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய். நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வழிக்கிறது. நீதான் கூறும் ஆலோசனைப்படிதான் நடக்கின்றாய். அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை. துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து முடித்து விட்டாய். ஆகவே நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றியும் பெற்று விட்டாய். ஆனால் தனிமையில் கோழை போல் அழுகிறாய். ஏன் அழுகாதே? உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது. இந்த முருகப்பெருமான் நான் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன். நிச்சயமாக மாற்றுவேன். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய். என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய். அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இந்த முருகப்பெருமான்? ஆகவே கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. உன் வேண்டுதல் எல்லாம் வலுப்பெற்று விட்டது. இனி எல்லாம் உன்வசம்தான். நீ பார்த்து கொண்டே இரு. காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமரச் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. இது இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, சுபவாக்கு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே. பொறுமையோடு இரு. அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத்தருகிறேன். நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு.
மற்றவற்றை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலைப்படாதே. இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் வரத்தான் போகிறாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் முருகன் நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே. நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு நிச்சயமாக தருவேன். நிச்சயமாக எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னுடைய சின்ன சின்ன அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். கலங்காதே. நிச்சயம் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன். காத்து வருவேன். நம்பிக்கையோடு நீ காத்திருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, நீ உன் வீட்டினுள்ளேயே இரு. நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம் வருகின்றேன். வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள். வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன். இந்த நான் சொன்னதை 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு வந்து அருள்பாலிப்பேன். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. அதைத்தான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன். உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய். அதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் பெருமான் முழு பொறுப்பு. நான் ஆசீர்வதித்தது நிச்சயம் கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை நின்று எப்போதும் காப்பேன். என் அடியவர்களின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன் அல்லவா? அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றவும் செய்வேன். சற்று தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எனவே விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இன்னும் இதை கேட்ட 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரமும் தொடங்கிவிட்டது. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நீ உனக்கான கஷ்டங்கள் வரும்பொழுது ஓம் முருகா போற்றி போற்றி என்று என் நாமத்தை சொல். அந்த தருவாயில் உனக்கான அதிர்ஷ்டமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உனது புத்தி தெளிவாகிவிடும். மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வந்து விடுவாய். இது முருகன் தரும் அருள் வாக்கு. நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்ல செய்தியும் நல்லது நடக்கத்தான் போகிறது. கவலைப்படாதே. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.